அன்னாபிஷேகம் உருவான கதை தெரியுமா? பிரம்மதேவனின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கொய்து விட்டார். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மதோஷம் தொற்றியது. அந்த கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது. யார் யாசகம் இடும்போதும் அந்த பாத்திரம் நிரம்புகிறதோ அப்போதுதான் கபாலம் சிவபெருமானின் கையில் விட்டு அகலும் என்பது விதியானது. இதனால் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் காசியை நோக்கி சென்றார். அங்கு அன்னபூரணி அன்னமிடுகிறாள். அதனால் பாத்திரம் நிறைந்து கபாலம் விலகியது. அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினமாகும். அதனால் தான் இந்த நாளில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையாக இருக்கும் நாளில்தான் சிறப்பு வழிபாடுகள் செய்வதுதானே சிறப்பு. இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அபிஷேகத்திற்கு தேவையான பச்சரிசியை கொடுப்பது சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளில் பச்சரிசியால் செய்த சாதத்தை ஆற வைத்து சிவலிங்கம் திருமேனி முழுவதும் மறைத்து அதன் மேலாக காய் கனிகள் வகைகளை கொண்டு அலங்கரிப்பது வழக்கம். இந்த அழகான ஐப்பசி பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகத்தை கோவிலுக்கு சென்று கண்குளிர பார்ப்பது பல நன்மைகளையும் பல பலன்களையும் வந்து சேர்க்கும்.